ஆஃப் ரோடிங் நடந்து போகணுன்னு நினைக்கிறேன். இவன் காலில் பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குது. இல்லைங்க ஜூம் பண்ணுறேன். இங்கே பாருங்க எவ்வளோ மீன் கடிச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா. அப்படியே கொஞ்சம் இந்த ஸ்டெப்ஸில் இப்படி மேலே ஏறி வந்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் மாதிரி இங்கே ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா குளிக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள் இந்த வேர்லேயே ஒருத்தர் ஏறிட்டு போகிறாருங்க மேலே. இங்கே பாருங்கள் பேர்கில்ஸ் மாதிரி ஒருத்தர் போயிட்டுருக்காரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் ஒரு 5 minutes பிஃபோர் வந்து ஒரு கொரியர் வந்து வீட்டுக்கு டெலிவரி ஆச்சு. அது ஆக்சுவலாக நான் எதுவுமே ப்ராடக்ட் எதுவுமே நான் வந்து ஆர்டரே போடல. திடீர்னு என்ன ஒரு கொரியர் மட்டும் பிளாங்காக வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த பேக்கிங்கை வந்து ஓப்பன் பார்த்தோன்னா எப்படி இருந்ததுன்னா, ஏதோ உள்ள ஒரு சின்ன கேன் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. மேபி இது வந்து ஏதாவது ப்ராடக்ட் ப்ரொமோஷனா இல்லைனா வந்து ஏதாவது சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு ஏதாவது அமைச்சிருக்காங்களா என்ன ஏதுன்னு தெரில. ஏன்னா நமக்கே வந்து ஒரு 2-3 சப்ஸ்கிரைபர் வந்து இந்த மாதிரி பைக் அக்சசரி ஷாப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ மேபி அவங்க ஏதாவது யாராவது அமைச்சிருக்காங்களா என்னன்னு தெரில. ஏன்னா மெயிலில் எதுவுமே வரல, கான்டாக்ட்ஸில் எதுவுமே வரல, வாட்ஸ்அப்லேயும் எதுவுமே வரல. அதனால் வந்துட்டு இப்போ தான் உட்காந்து அந்த புத்தூரோட பார்ட் 2 வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் கொரியர் வந்தது. இப்போ அந்த பேக்கிங் உங்களுக்கு காட்டுறேன். அதை பார்த்துட்டு அப்படியே அன்பாக்சிங் பண்ணிடலாம். இன்கேஸ் ஏதாவது ப்ராடக்ட்டோட ப்ரொமோஷன்னா அப்படியே இந்த வீடியோட நான் உங்களுக்கு அதை இன்க்ளூட் பண்ணிடுறேன். அண்ட் அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது அமைச்சிருக்காங்களா என்ன ஏது எதுவுமே டீட்டெயில் தெரியல. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் எனக்கே தெரியும். வாங்க இப்போ ப்ராடக்ட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. ஜஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டு அட்ரஸ் மட்டும் போட்டு அப்படியே வந்திருக்கு. மற்றபடி உள்ளே எந்த பேப்பர்ஸும் இல்லை. இப்போ இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ளே என்ன தான் இருக்குன்ட்டு. எனக்கு என்னென்னா அந்த ஸ்ப்ரே அடிப்பாங்களா அந்த மாதிரி கேன் மாதிரி தான் ஏதோ இருக்குது. என்னென்னு தெரில. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த கேனில் வந்து கீழே அந்த ஒரு ஸ்டெப் மாதிரிலாம் வரும்ல. ஸோ இந்த இடத்துல அந்த ஸ்டெப் மாதிரி இருக்குது. மேலே இங்கே அமுக்கணுன்னா ஏதோ பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. ஸோ கேனில் வந்து பிளாஸ்டிக் மேலே மூடி அந்த மாதிரி வரும்ல. மேபி அதுவாக தான் இருக்கும். சரி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். உள்ளே அப்படி என்ன தான் இருக்குது. இதுக்கு என்னத்துக்கு கத்தி அப்படியே பிச்சிடலாமே, ஈஸியாக வந்துடும். இதில் ஆக்சுவலாக வெறும் வீட்டு அட்ரஸ் மட்டும் தான் இருக்குது இந்த பேப்பரில், வேறு எதுவும் இல்லை. அதே மாதிரி கொரியர் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது என்ன ஸ்டிக்கர் ஏதோ நம்பர்லாம் போட்டிருக்கு. ஓகே, இதை ஓப்பன் பண்ணலாமா. இந்த பேப்பரில் கூட எதுவுமே எழுதலை. உள்ளே அப்படியே ஓப்பன் பண்ணுவோம். வாட் இஸ் திஸ்? கேடிஎம்லேருந்து ஏதோ வந்திருக்கு. ப்ரோ எக்ஸ்பி. என்னப்பா ஏதோ பட்டாசு பாக்ஸ் மாதிரி இருக்குது. வா நான் என்ன நினச்சேன், இது என்னமோ வந்திருக்குங்க. சரி இல்லைங்க, இதையும் ஓப்பன் பண்ணலாம். பட்டாசு இருக்குது. எங்கள் அம்மாட்ட போய் கொடுப்பேன். எங்கள் அம்மா வெடிப்பாங்க பட்டாசு. ஐயோ கவர் யாரோடமா பியுது. சரி பரவாயில்ல, நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், என்னமோ பட்டாசு அந்த விராப் பண்ணி வரும்ல அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். தெரியுதா? சுசுரத்தி மேலே கொளுத்துங்க, புஷ்பான மாதிரி போய்டும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே வேறு என்ன இருக்குது? ரிப்பன் ஓப்பன் பண்ணலாமா? ரிப்பன் ஓப்பனிங் செர்மனி. டடாய். ஓப்பன் ஆகுடா. வா வா வா. ரிப்பன் ஓப்பன் பண்ணியாச்சு. இது ஏதோ ரப்பர் டேக் போட்டிருக்காங்க. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். என்ன போட்டிருக்காங்க? பி ஹலோ டு அ enthusiastic rider like you. Congratulations on completing the throttle up challenge. We have a small gift for you. Sponsored by Motul Team KTM India. அப்போ கரெக்ட் தான், நான் சொன்ன மாதிரி வந்து அந்த இது தான் போட்டிருக்காங்க. இங்கே உள்ள அந்த செயின் லூப் ஏதாவது கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள். டடான். கொடுத்ததும் கொடுத்தாங்களே, கொஞ்சம் பெரிய டப்பா கொடுக்கக்கூடாது. இந்த டப்பா ஒரு 4 வாட்டி அடித்தா காலி ஆகிடுமே. மோட்டூல் செயின் லூப் தாங்க வந்திருக்கு. ஐயோ ஐயோ. ஓகே, புசுக்குன்னு அடிக்க வேண்டியதான் இனிமேல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ப்ரொமோஷனுக்கு எதாவது அனுப்புகிறாங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து மெயிலில் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை வாட்ஸ்அப்பு, இல்லை கால் பண்ணி ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க ஒட்டினதில் வந்து கண்டிப்பாக உள்ள ஒரு லெட்டர் வச்சுருப்பாங்க. இதில் எதுவுமே இல்லாத போதே எனக்கு ஒரு டவுட்டாக இருந்தது, மேபி சப்ஸ்கிரைபர் யாராவது அமைச்சிருப்பாங்களான்ட்டு. ஆனால் இந்த கேடிஎம்மில் வந்து இந்த ப்ரோ எக்ஸ்பி ஈவெண்ட் இருக்குல்ல, அதில் நான் ஏற்கனவே வந்து அந்த கிலோமீட்டர் ஓடுறதெல்லாம் வந்து அவங்க இதில் நான் ரெக்கார்டிங்கில் போட்டுகிட்டே தான் இருப்பேன். அந்த இது மைண்டில் ஸ்ட்ரைக்கே ஆகலை. நான் ஏதோ நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஏதோ செயின் லூப்லாம் அமைச்சிட்டாரு அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா கேடிஎம்மில் அந்த ப்ரோ எக்ஸ்பி இது இருக்குது தெரியுமா, அந்த இதில்
ட்ரிப்பு போகிறப்பெல்லாம் அதில் கிலோமீட்ரு ஸ்டார்ட்டு எண்டு அதெல்லாம் போட்டு விடுவேனா, அதில் வந்து நம்ம செலக்ட் ஆகி இது ஒரு இது கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இதுதான். அவ்வளோதான். இப்போ வந்து இன்னொரு ஏதோ ஒரு ட்ரிப்பு 2 ட்ரிப்புக்கு இது யூஸ் ஆகும். அடுத்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 48 ஹவர்ஸ் ரைடுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். மேபி அந்த ரைடு ஓட்ட சொல்ல இது வந்து அடித்து அந்த 3000 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு இதை அடித்து காலி பண்ணுற வேண்டியதான். வாங்க இப்போ அப்படியே வந்து உங்களுக்கு வந்து அந்த புத்தூரோட பார்ட் 2 வீடியோ இப்படியே கண்டினியூ ஆகும். ஓகே, பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ஏரியாவுக்கு வந்தாச்சு. அடுத்த ஏரியாவில் வந்து ஆஃப் ரோடிங் நடந்து போகணுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பல்ஸை விட்டால் இந்த இதில் ஓட்டிகிட்டே போயிருக்கலாமே. சப்பா, ஐயோ அவ்வளோ தூரம் நடக்கணுங்க. அங்கே பாருங்கங்க, அங்கே வரைக்கும் போகணும் போல். இதில் நடந்து போய் நான் டயர்டு தான் ஆக போகிறேன். இது கல் அமைகிறாத, பார்த்து தான் எட்டு வைக்கணும். இல்லை ஏற்கனவே யார் தான் நடந்து போயிருந்ததை பார்த்தேன்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக நடந்துடலாம். இந்த வேலைகள் இங்கே தான் உட்காந்துருக்காங்க பசங்க. மீன் நல்லா மசாஜ் பண்ணி விடும். இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? இது பேர் மறந்துச்சுல. ஏய், இவனை கடிக்க மாட்டேதுப்பா. இவன் வந்து அசுத்த ரத்தம்னு நினைக்கிறேன். ஃபிஷ் பாவா? எங்கள் வீட்டு மீன் தொட்டியில் நான் அடிக்கடி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே பாருங்க, அங்கேருந்து ஒரு இடத்துல தண்ணி வடியுது. ஸோ மேலேயும் குளிக்கலாம் போல், இங்கேயும் குளிக்கலாம் போல். ஆனால் இங்கே இவ்வளோ மீன் இருக்க என்ன பண்ணுறது? ஏய் மங்கிஸ்தா கிங்கிஸ்தா, என்ன இவ்வளோ ஓட்டம்? என்ன ஒரு கொலவெறியான ஓட்டம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஃப்ரீயாக வந்து ஃபிஷ் ஸ்பா பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருக்கும் ஃபிஷ் ஸ்பா ஃப்ரீ. அங்கே ஒருத்தர் பாதி முங்கிட்டார் உள்ள. அவர் உடம்பே மீனுக்காக தானம் பண்ணியிருக்காரு. இவங்க காலில் பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குது. இல்லைங்க, ஜூம் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் கடிச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா. வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஃப்ரீயாக ஸ்பா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த பக்கம் வர்றப்போ வந்து பார்ப்பாங்களா, இதுக்காக வரணும்னு அவசியம் இல்லைல்ல. இந்த பக்கம் டூர் வந்தாங்கன்னா இந்த ஃபால்ஸையும் வந்து பார்த்துட்டு. நாளைக்கு செம்ம ஜனம் இருக்குமா? நம்ம கிளம்பிட்டாலே இப்போ ஜனம் குறைஞ்சிரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்பாட்டில் தான் வந்து அந்த ஸ்பா வச்சோம், ஃபிஷ் ஸ்பா. ஏகப்பட்ட மீன் இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் இந்த ஸ்டெப்ஸில் இப்படி மேலே ஏறி வந்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் மாதிரி இங்கே ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா குளிக்கிறதுக்கு. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம். நான் இப்போ தண்ணியில் இறங்கலை, பசங்க நல்லா ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. அந்த 5 பேர் ரவுண்டு கட்டி நின்றுட்டுருக்காங்க. என்ன 222வா? 22222. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட வந்து ஒரு 4.5 மணி நேரம் நானே குளிச்சிட்டேங்க உள்ளே இறங்கி. ஒரு வழியாக டென்னிஸ் பால் வேறு எடுத்துன்னு வந்தோமா, ஃபுல்லாக த்ரோ போட்டு விளையாடி இருந்தோம். இப்போ தான் வந்து கிளம்பிட்டு நேராக ரூம் எடுக்க போகிறோம். இனிமேல் தான் ரூம் எடுத்துகிட்டு நாளைக்கு இன்னும் ஒரு 2 ஃபால்ஸ் இருக்கான். ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் சென்னைக்கு போக வேண்டியதான். இப்போ நில்லுங்க, ஃபஸ்ட்டு போய்ட்டு ரூமை புக் பண்ணுவோம். அதே மாதிரி என் ஃப்ரெண்டு வீடு இங்கே தான் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே பழைய அந்த திருப்பதி வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ உதய்கிரண் அவன் பேர். அவங்க வீடு பக்கத்தில் தான் ஏதோ ரூம் இருக்கும். ஸோ அந்த பையனை நம்ம வர சொல்லணும் இப்போ மெயின் ரோடுக்கு. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக சிக்னலே எதுவுமே இல்லைங்க, கம்ப்ளீட்டாக டெட்டு ஃபோனு. அதனால் இப்போ வந்து இந்த காட்டு பாதை வழியாக வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ரூமை புக் பண்ண சொல்லணும். ஓகே, நான் இப்போ வெளியே போகிற வழியில் உங்களுக்கு வந்து சில இடத்துலலாம் காட்டுறேன் பாருங்கள். பயங்கரமாக இருக்குங்க, செம்ம அடர்த்தியாக இருக்கும். ஓகேவா, அதை நான் போகிற வழியில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடம் பார்த்தீங்களா, ஃபுல்லாக அந்த மாமரம்ல அப்படியே ஃபுல்லாக அப்படியே கூரை மாதிரி கவர் ஆகிருக்குங்க. பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குது, கண்ணாடியில் பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க. ஃபுல்லாக மாமரம் தாங்க. ஒரு 90% வந்து கிளிமூக்கு மாங்காய் தான் இருக்குது. ஒரு 10% எல்லாம் கலந்தாப்பில் இருக்குது. ஆனால் கிளிமூக்கு தான் ஃபுல்லாக, ஏகப்பட்ட மரம் ஃபுல்லாக அதே மரம் தான். சரி, இப்போ ஒரு 5 கிலோமீட்டர் போகணும். இந்த ரோட்டில் இப்படியே பொறுமையாக உருட்டிட்டு போன அப்புறம் தார் ரோடு வரும். அதுக்கப்புறம் அதில் ஒரு 3 கிலோமீட்டர் போனால் மெயின் ரோடு வந்துடும். வாட்டர் கிராசிங் வந்தாச்சு. சடச்சங். இங்கே பாருங்கள், இந்த தண்ணியில் அவ்வளோ அழுக்காக இருக்குது. ஆனால் அங்கே வர்ற தண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க குளிக்கிற இடத்துல. இங்கே பாருங்கள், மறுபடியும் புதருக்குள்ளே வந்தாச்சு. காட்டுப்பகுதியை நோக்கி நாங்கள் செல்கிறோம். அமேசான் காடு. நைட் டைம்லலாம் இந்த ரோட்டில் வண்டி ஓட்ட முடியாது போலங்க, அவ்வளோ இருட்டாக இருக்குங்க. இது ஃபுல்லாக திக்காக செடி தான் இருக்குது ஃபுல்லாக. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக மலை தான் இது. ஸோ நான் வர சொல்ல இதை வந்து உங்களுக்கு காட்டணுன்னு இருந்தேன். பட் ஆனால் வந்து இப்போ பாருங்கள், இது வந்து ஃபுல்லாக மலை.
பாருங்கள் இப்போ மலை மேலே தான் அப்படியே ஏறுறோம். இந்த இடத்த மட்டும் அப்படியே ஃபுல்லாக உடைக்காமல் அப்படியே விட்டுட்டுருக்காங்க. இது பாருங்கள் ஃபுல்லாகவே இது மலை கல் தான். ஆமாம் அப்படியே மலை மேலே ஏறியாச்சு. கட 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 கடன். ஆமாம் அவ்வளோதான், மலையை விட்டு இறங்கியாச்சு. ஓகே, நேற்று ஒரு தொட்டி மாதிரி இதில் குளித்தோம்ல, அதோட ஃபால்ஸ் வந்து இது தாங்க. ஆக்சுவலாக வேறு இன்னொரு ஃபால்ஸ் போகலான்னு பார்த்தோம். அதில் வந்து தண்ணி இல்லாதனால நாங்கள் வந்து அங்கே போகல. அதனால் இங்கேயே வந்து நம்மளோட லோக்கல் கைடு கூப்பிட்டு வந்துட்டார். இங்கே பாருங்கள், இந்த வேர்லேயே ஒருத்தர் ஏறிட்டு போகிறாருங்க மேலே. இங்கே பாருங்கள், பேர்கில்ஸ் மாதிரி ஒருத்தர் போயிட்டுருக்காரு. போயிட்டாங்க மேலே போயிட்டாங்க. ஐயோ, இந்த வேர் இருக்குல்ல, இந்த மரத்தில் அந்த மலையில் அந்த வேர் இருக்குல்ல, அந்த வேரை பிடிச்சி அப்படியே ஏறி போயிட்டாங்க. செம்மையாக ஏறி போகிறாங்க. அங்கே பாருங்கள், அந்த பையன் பாருங்கள் சைடில் சின்ன சின்ன கல்லில் இறங்குறான் ரப்பர் செருப்பு போட்டுட்டு. ஸோ இது வந்து ஒரு டேஞ்சரஸான விபரீதமான விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. பேரில் பார்ப்போம். நமக்கு தண்ணியில் கண்டோன்னு சிவகாமி ஜோசியம் சொல்லியிருக்கு. அதனால் நாங்கள் தண்ணியில் வந்து 5 அடி தண்ணிக்கு மேலே ஆட்டம் போடுறதில்ல. அவன் பாருங்கள் அங்கேருந்து இறங்கி வந்துனே இருக்காங்க, சான்ஸே இல்லை. ஓகே, பையன் அங்கேருந்து குதிக்க தான் போகிறான் போல். கீழேருந்து எல்லாம் குதி குதின்றாங்க. ஏய், அவன் குதிக்கிறானா இல்லைன்னு கேளு அவன்கிட்ட. இல்லைன்னா கேமரா பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம். அவன் குதிப்பான்னு நான் நம்பிக்கையாக இருக்கேன். அவன் குதிக்கிறானா நான் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரூம்லேருந்து செக் அவுட் பண்ணிட்டு கிளம்ப போகிறோம். ஸோ நம்ம வண்டியை வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் ஓட்ட போகிறோம். பின்னாடி ரெடியாக இருக்கான் பாருங்கள். ஸோ ஹெல்மெட் அவன் கையில் குத்துட்டு, ஏன்னா அவன் வர சொல்லியே வந்து பின்னாடி அந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பி அவன் முதல்ல குத்தி குத்தி ரொம்ப பெயின் ஆயிடுச்சு போல். அதனால் வந்து அவன் ஓட்டுறேன்ட்டான். சரி, நான் பேக்கை பின்னாடி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் உட்காந்துக்கலான்னு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் அரௌண்ட் வந்து ஒரு 7:30 8 o'clock கிட்ட ஆக போகுது. போசலில் வந்து அந்த வண்டிக்கெலாம் இங்கே வந்து பெட்ரோல் ரொம்ப ஜாஸ்திங்க. பின்னாடி பாரத் இருக்குல்ல, 120ங்க இங்கே பெட்ரோல் 120.50 நினைக்கிறேன். சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 110 ரூபா 50 காசு 111 ரூபா இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இங்கே 120 ரூபா, மனசாட்சி இல்லாமல் 9 ரூபா 10 ரூபா ஜாஸ்தி வச்சுருக்காங்க. அதனால் இப்போ வந்துட்டு நம்ம வண்டிக்கு அங்கேயே டேங்க் ஃபில் பண்ணாலும் நம்ம வண்டி பிரச்சனை இல்லை, அதனால் ஃப்ரீயாக போயிடும். ஸோ இப்போ வந்து அந்த பையன் ஓட்ட போகிறான். நான் வந்து உள்ளே சென்னைக்குள்ளே என்ட்ரானோடனே நான் ஓட்டலான்னு இருக்கேன். ஸோ நான் போட்ட விலாக் வந்து டேரெக்டாக அந்த இடத்துல கண்டினியூ பண்ணுறேன். இடையில எங்கேயா பிரேக் எடுத்தோன்னா அப்படியே உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஓகே, பை பை பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா வந்து அட் லாஸ்ட் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இது வரைக்கும் வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார். இப்போ தான் வந்து எனக்கு டிஃபன் இந்த பாண்டியன் ஹோட்டலில் வாங்கிட்டு அப்படியே போகிறோம். போயிட்டு இவங்க போய் ரைட் எடுத்தோன்னா ஒரு 1.5 கிலோமீட்டரில் வீடு வந்துடும். ஸோ ஃப்ரெண்டை போய் இறக்கி விட்டுட்டு நான் அப்படியே வீட்டுக்கிட்ட போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. அதே மாதிரி இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டே 2ல் நாங்கள் சுற்றினது என்னென்னா, டே 1ல் வந்து அந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருந்தோம்ல, அந்த ஃபால்ஸு. ஸோ அந்த இடத்துல தான் வந்து 2வது நாள் சுற்றணும்னு பசங்க எல்லாம் சொன்னாங்க. ஏன்னா வந்து இன்னொரு ஃபால்ஸ் ஒன்று சொன்னாங்க, அங்கே என்னடானா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக வந்ததுங்க. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல வந்து பசங்க வேணான்ட்டாங்க. அதனால் வந்து டே 1ல் போன அதே ஸ்விம்மிங் பூல் ஏரியாக்கே போனனால தான் நான் வந்து டே 2ல் வந்து எதுவுமே வ்ளாகே பண்ணல. அதனால தான் வந்து அங்கேயே வந்து ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஹவர்கிட்ட மொத்தமாக எல்லா பசங்களும் சேர்ந்து குளித்தாங்க. நான் ஒரு 4 ஹவர்கிட்ட குளித்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி நான் வந்து ஸ்டார்டிங்கே நான் இறங்கிட்டேன், போனோடனே இறங்கிட்டேன் தண்ணிக்குள்ளே. அந்த தண்ணியில் அப்படியே ஆட்டம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர், முந்தின நாள் ஒரு 4 ஹவர் போட்டு ஆட்டம் போட்டதில் செம்ம டயர்டுங்க உடம்பு. அது என் ஃப்ரெண்டு வந்து ஐயோ என்னால் பின்னாடி உட்கார முடியாது, வாய்ப்பே இல்லை, எனக்கு தயவு செஞ்சு வண்டியை கொடுத்துருங்கன்னா. அதனால் வந்து மதுரவாயில் டோல் வரைக்குமே வந்து அவனை தான் ஓட்ட சொல்லிட்டேன். அதனால தான் நான் இடையில வந்து எதுவுமே ப்ளாகே பண்ணல. அப்படியே அங்கேருந்து 100 கிலோமீட்டர் அப்படியே ஓட்டு வந்தான். அதுக்கப்புறம் இங்கேருந்து வாங்கி நான் ஓட்டிகிட்ருக்கேன். எனக்கும் பின்னாடி உட்காரவே முடியலங்க எக்ஸ்பல் சீட்டில். அப்பா முடியல. பத்தாவதுக்கு நான் பின்னாடி வேறு அந்த ராடு வேறு போட்டிருக்கேன்னா, அந்த கம்பி பேக் கட்டுருக்கு, அதில் வந்து ரொம்ப இடிக்குதுங்க எனக்கு உட்காந்தா. சரி அப்படியே பல்ல கடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு அடி அடிச்சிருங்க. அது பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், சீன் another video soon. Bye bye, take care my dear lovely friends. Bye.